நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி மரண வழக்கில் 30க்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த கே. ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி இரவு காணாமல் போனார். கடந்த 4ஆம் தேதி திசையன் விளையில் ஜெயக்குமார் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரிக்க 10 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 3 வாரங்கள் கடந்தும் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி காவல்துறையினர் முதற்கட்டத்தில் ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின் ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த ஜெயக்குமாரின் நண்பர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது சம்மன் அனுப்பியுள்ளனர். சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி தங்கள் விளக்கத்தை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதற்கிடையே டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஜெயக்குமாரின் குடும்பத்தினரிடமிருந்து இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு மதுரை தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட போது உயிரிழந்தது ஜெயக்குமார் தானா என்று அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பியிருந்தனர். அது தனது கணவரின் உடலே அல்ல என ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி மறுத்திருந்த நிலையில் ஜெயக்குமாரின் மகன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் இரத்த மாதிரிகள் தற்போது ஆய்விற்காக எடுத்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் கிடைத்ததும் அந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.